கடலோரம் வாங்கிய காத்து பிறந்தது நேற்று கதகலப்பா மாறிடுமோ காதலிச்சா மாறிடுமோ கடலோரம் வாங்கிய சோற்றம். இவர் பெரிய எம்சிஆர், இவன் பெரிய 10 மணி. பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்களே, யாரும் நன்கொடை கொடுக்க வேணாம். விழா கமிட்டியாளர்கள் அவர்களிடம் அணுகி அப்புறம் கொடுத்தா போதும், அதே உண்மை. வேமங்குடி சிவனேசன், சஞ்சீவ், சரவணன், கூரி, மாறி ஏற்கனவே கொடுத்ததை மட்டும் சொல்லிக்கிறேயா. அவர்கள் சார்பாக ரூபாய் 201. இடைய மேலூர் நண்பர்கள், மேலூர் இடைய மேலூர் நண்பர்கள் சாணிவட்டி மலைச்சாமி சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த நல்ல உறவுகளுக்கு நன்றி. ஒரே விஷயம், என்னைய பப்புனுக்கு போட்டீங்கன்னா எல்லா ஊர்களையும் இந்த பிரச்சனை வரும். இது ஏன் வரும்னா, நான் ஏழைவாளைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால அவங்க கொடுக்கத்தான் செய்வாங்கய்யா. அதனால நீங்க அப்படி இருந்தீங்கன்னா வேற பப்புனை போடுங்க. வந்திய மல்லிய தெரியல அவன் கோவில் வாசலில சுகனைய வரவ பார்த்து காத்து கிடந்தேன். ஓமிட ஆசையில் இந்த கோவில் திருவிழா, மருதங்குடி கோவில் திருவிழா எப்ப வரும் தூக்கமே வல்லையடி. உன் தொழிய முறா வந்து திரும்ப நீ இன்னும் வல்லையடி. மத்திய வல்லைய தெரிய அவன் கோவில் வாசலில வரவ பார்த்து சுகனைய வரவ பார்த்து காத்து கிடந்து ஓமிட ஆசையில இந்த கோவில் திருவிழா, கோவில் திருவிழா எப்ப வரும் தூக்கமே வல்லையடி. உன் தொழிய முறா வந்து திரும்ப நீ இன்னும் வல்லையடி. லட்சத்தில வந்தாங்க இது குழுது. தசரி தசரி ஏழை பையன் நிறுத்துங்கடா. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? பயப்படாத, ஒரு 500 600 சேர்த்து கூட தரேன். அனுசரிச்சுக்க. நீ பாக்குற பப்புனு பூரா நேத்து பவுடர் போட்டவனா இருப்பேன். இங்க வா, இங்க வா. என்கிட்ட வரணும்னா எல்லாத்தையும் கரும்பு ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்து என்னத்த புளிஞ்சு எடுப்பீங்க? இருக்கிற பப்புன்லயே லோக்கல் தான் கலிச்சேரி எம்கேஆ இருங்க. யாரு நீங்க? நீங்க பேசுறா யார்? யா நீ முதல்ல? நான் தான் உனக்கு மூத்த புருஷன். மூத்த புருஷனா? என்ன மைத்துக்கு? இளைய புருஷன். இவன் தான் ரூம் பாய். சரி சரி, என்ன பாய்? ரூம் பாய். ரூம் பாயா? அது என்ன ரூம் பாய்? உன்னைய பிடிச்சிருந்ததுனால உன்னை கட்டி பிடிச்சேன். அதுக்கு தென்னைக்கு வர்ற பிள்ளை எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு கட்டி பிடிக்கிறதே உனக்கு பொழப்பா? முகரையப்ப நான் உன்னை கட்டி திண்ணி முட்டையை கடிக்க நீ பேசமா? நீ அப்படி என்ன நீ? சரி, நான் போனா போகுது, ஒரு ஆம்பளை பையன் மரியாதை கொடுத்து அனுப்பலான்னு பாக்குறேன். உங்களுக்கு சூடு சொரலாம் எதுவுமே இல்ல. எல்லாம் இருந்தா என்ன மைத்துக்கு நாடத்துக்கு வரேன். அதுதான் எல்லாம் பேங்க்ல வேலை பார்த்துட்டு போயிருப்பேன். என்ன பேங்க் குட்டியா கூட பேங்க்ல வேலை பார்த்துருக்கேன். ஒரே விஷயம், நான் உன்னை பிடிச்சதுனால தானே வந்தது. ஒண்ணு மரியாதையா இருந்துக்கணும். பிடிச்சா நீ எப்படா கட்டி பிடிப்பியா? நான் மத்த பிள்ளையா இருந்த நேரம் கோத்தாவமானு பேசுவேன். சரி, நீ ஏதோ பாவம் ஒத்த ஈர்த்து இந்த செம்பரிய குட்டி மாதிரி. என்ன குட்டி? ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. என்னைய பத்தி இந்த மக்கள்கிட்ட கேட்டுப்பா. என்ன கேட்டு பார்க்கணும்? நான் பேச ஆரம்பிச்சேன்னா 12 மணி நேரம் பேசிட்டு நானா தண்ணி குடிக்காம உள்ள போயிடுவேன். நீ பேச ஆரம்பிச்சா உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? இல்ல உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமான்னு கேக்குறேன். நானும் வந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. நீ என்ன பெரிய ராதாகிருஷ்ணனா பெரிய ஆளா? நீ பெரிய ஆளான்னு கேக்குறேன். கொஞ்சம் அறிவு இருக்குதா? சூடு இருக்கா? இல்ல சொர்ணம் இருக்கா? அங்க இருக்கா, இங்க இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, நேரா இருக்கா, சுத்தி இருக்கா? அட கேட்டா பேல, கிறுக்கு பேல, மொன்ன மாதிரி பேல, முடிச்சாக்கி பேல, கண்ணு எங்க சார்? வந்து இடிச்சாம ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கே. இதே ஏமல இடிச்சா தப்புச்ச. ஒரு 10 நாள்ல இடிச்சுனா வச்சுக்க, ஓ சாம்ப சப்படி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குண்டி அடிப்பே நீ. ஒரே மூஞ்சி கட்டை. அவன் மண்டையா பாருங்க, சப்பி போட்ட மாங்கொட்டையாட்ட வச்சிருக்கு. என்ன டோட்டல் யாரம்மா பப்புடு கர கூடாடா இடிச்சா பேல போட்டு பல்ல பல்ல
ப்ளீஸ். அனகொண்ட ஆட்டம் முழுங்குதுன்னு நாக்கெல்லாம் பூச்சி முழுங்க நினைச்சான். என்னத்த சொல்லு. என்ன சூப்பர். உன் புருஷ மேல உள்ள கோவத்தை ஏட்ட காட்டுற. யாரு புருஷ மேல உள்ள கோவத்தை? அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மானம் இருக்கான்னு கேக்குறியே. ஆமா. உன் வீட்டுல முந்த சிலிண்டர் இருக்கா? யார் முண்டை இண்டாடு பேசுறீனா வச்சுக்க. அவ்வளவுதான் மரியாதை. சட்டி இருக்கா, நைட்டி இருக்கா? என்ன சட்டி? என்னன்னு கேக்குறேன். டேய் இருமா, நான் உன்னை இடிச்சதுக்கு பதிலா ஏன் இடிச்சுன்னு கேட்கலாம். ஆமா கேட்டோம்ல. இப்ப நான் சொல்றேன். என்ன சொல்ற? அதுல இருக்கான்ட்டு இல்ல. ஆமா. சிட்டி யூனியன்ல 50 லட்சம் கடை இருக்கு. எங்க? ஸ்டேட் பேங்க்ல 3 லட்சம் கடை இருக்கு. அடைக்க போறியா? என்ன மயத்துக்கு நான் அடிக்கணும்? உலகத்துல அதே சொல்றேன். பெண் புத்தி பின் புத்தின்ட்டேன். என் ஆம்பளைக்கு என்னைக்குமே வீரம் முக்கியம். வீரமா இருப்போம், ரோஜமா இருப்போம். ஆனா உன் பொம்பளை மாதிரி உலகத்துல ஆளே கிடையாது. ஏ பொம்பளை பத்தி தப்பா பேசாத. என்ன என்னது? பக்கத்து வீட்டுக்காரன் மண்ணே கிடைக்காம 2 லோடு மண் அடிச்சு போட்டு இருக்காங்க. 2 பொம்பளைக்கு சண்டை வந்த உடனே இந்த மண்ணை பூரா தூத்தி அவ வீட்டு கொண்டு போயிட்டாங்க. கைதட்டலாம் இளைஞர்களே, கைதட்டு. ஃபியூச்சர்ல இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா என் ஆம்பளை என்ன பண்ணாங்க? தண்ணியை போட்டா மங்குன்னு பாய் வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் உடச்சுக்குவாங்க. மறுநாள் சேர்ந்து இந்த காயத்தை போக்க 2 பேரும் உட்காந்து கரையில அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? தொட்டா குத்தம் தீட்டு மயிருந்து நீ போய் மஞ்சள் அரைக்கிற. சரி. எதுக்கு? பூஜை குளிச்சுட்டு போய் மாசாணியம்மன் கோயில் போய் மிளகா அரைக்கிற. என்னது மிளகா? மாமியா மருமகளுக்கு எப்படியாவது காலை விளங்க வேணாம்னு மாசாணி கோயில மஞ்சள் மிளகா அரைக்கிறான். சரி. அங்கிட்டு மருமக அரைக்கிற மாமியாவுக்கு எப்படியாவது நீர் இறங்க கூடாதுன்னு அவ அரைக்கிறா போட்டு. நீர் இறங்க என்ன ஒத்திமையா இருக்கு உங்க ஒத்துமையா? மண்ணை போட்டு மயிர என்ன? நீ காச்சட்டை, அரைச்சட்டை, முக்கா சட்டை, முழு சட்டை எல்லா சட்டையும் பார்த்திருப்ப. சரி. ஆனா ஏன்ட்ட பேஜனம்னா மறுபடியும் நோத்தா வயிற்றுல நீ பிறந்து யாரு? அதுக்கப்புறம் உன்னை பெரியாஜத்துல போட்டு 7 புறம் அறுத்து. அதுக்கப்புறம் உங்க ஆத்தா உன்னை தொட்டி கட்டி போட்டு தாளாட்டு பாடி. சரி. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர தண்ணி மூக்க சிந்தி விட்டு உன் பாவாடைய கட்டி விட்டு. அதுக்கப்புறம் ஒரு 5 வயசான நான் வயசுக்கு வந்துட்டு யாத்தான குச்சுக்குள்ள உட்காந்து ஒரு தாய்மாமே தண்ணியை போட்டு அண்டா ஊத்திட்டு வந்து உனக்கு தண்ணியை ஊத்தி. அதுக்கப்புறம் கலிஜரி ராதாகிருஷ்ணன் ஒரு பப்புன்னு இருக்கேன் அவன் போய் பேசிட்டு வந்தான்னு சொன்னாத்தே உனக்கு மைக்கு முதல் ஷார்ப்பா வை. பேச வச்சுக்கிட்டு என்ன வயசுன்னு போட்டு நான் அப்பலேருந்து பார்க்குறேன். பேசாவே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் யாரையும் இது பண்ண மாட்டேன். இது ஒன்று ஆரம்பிச்சா பயப்பட மாட்டேன். நான் மற்ற மாதிரி இது ஒன்று சார் போய் பேசு பொதுன்னு கேட்குது. என் வாய்ஸு எனக்கு பயந்து இருக்கு. எல்லாம் ஒன்னேல தாண்டி கூறவட்டம். நீ என்ன என்ன நேரத்துல கால எடுத்து வச்சியோ நக்கிட்டு போயிருச்சு கூட்டம். கலைமணி எவ்வளவு கூட்டம் போயிருக்கு. முடிச்சு பாரு. என்ன கண்டாளி மையம் எதுக்கு வரானே தெரியல. ஏற்கனவே இங்க விடக்கூலி அடையாமத்தான் தெரியுது. நீ கோழி வச்சு என்ன பண்ண போற? அவன் அதுல இருக்கிற கேட்கிறான். உனக்கு அறிவு மேலாம கீழே இருக்கா மேல இருக்கா நட்டமா இருக்கா ஒரு ஜாதிக்கு இருக்கா தப்பிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால கொஞ்சமாவது ரோகம் இருந்தா நானும் தொங்கிக்கலாம்டா. நீ எதுக்கு வர்ற? வாங்க போறோம் ஐயா. அவன் மூஞ்சிய பாத்துக்கங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு போய் காலையில வெளியே இருந்தீங்கன்னா உங்க கழிவு அவ்வளவு ஃப்ரீயா போகும். அப்படியே இருக்க மாதிரி இருதல முனிக்கு பிறந்த கலைமணி இவன் தான் உனக்கு வருங்கால புருஷன். அப்படி யாரு எனக்கு புருஷன்? அவ்வளவுதான் பாத்துக்க. அவர் தான் எனக்கு புருஷன். கூட்டி உள்ள விழுந்த கம்மா கெளுத்தி இருக்கு பாரு. ஆனா 2 பேருக்கு பிள்ளை வளர்ந்துச்சுன்னா ஆட்டு புழுக்க செய்யல. யாருக்கு பிள்ளை வளர்ந்துச்சுனா கட்டிக்கிறான்னு சொல்லவே இல்லையா? ப்ரோ அவன் நம்ம குடும்பத்தையே தெருவில் நிறுத்திட்டா. அப்புறம் இங்க வா. அவன் பிராய்லர் கோழி மாதிரிதான் போட்டோ எடுத்துட்டு அப்படியே கிடப்பேன். நீ கவலைப்படாது. அவனை கல்யாணம் பண்ணாலும் உன் வீட்டுல நான் தான் செக்யூரிட்டி வேலை. எதுக்கு
அடே அழகு மயனே, நம்ம எத்தனை பொம்பளைய கட்டி பிடிச்சாலும் காலைல புரிஞ்சு வந்து கூட்டு போயிருவேன். நம்ம ஏசியை போட்டு ஊருக்கு போன பிறகு திணி பயமேனே எந்த அமையும் மாட்டேன், நீ அமைச்சு விட மாட்டேன்ற அந்த ஒரு வேலை தான் நான் நாடகத்துல பார்க்கல என் தங்கமே. ஆனா நீ ஒத்தில போயிடாத. ஏற்கனவே நீ அரண்டு எந்திரிக்கிற பிள்ளைக்கு ஒரு 3 நாளா முடியல. அதனால நமக்குள்ள சண்டை வேணாமனே. ஏன்னா சாமி நாடகம் அடுத்து 7 செம்ப வச்சு அறக்கணும். அதனால சோலையில தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏதம் உள்ள கரடி உச்ச காடு, வருடமாக மனசு வச்சா வயலுக்கு நல்ல மாடு, மழை வரலைன்னா எங்களுக்கெல்லாம் வருத்தம் தாங்க பாடு. சொலையில 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 தோட்டம் இல்ல நாம் பிறந்த நாடு, சொல்லும்படி ஏதம் உள்ள கரடி உச்ச காடு, சொல்லும்படி ஏதம் உள்ள கரடி உச்ச காடு. பாலு பாலமுருகா யாரு பப்புனு இதுல? நான் தாண்டா முத போனேன், நீ கடைசியா லீஸுக்கு வந்தவன்டா. விட்டாலும் பெரிய 10 ஏக்கர் உழுது தகத்துற கோமுட்டை மட்டும் உளுந்தவனைக்கு தாண்டி இந்த ஆம மண்டையை சட்டம் நான் போனதுக்கு அப்புறம் நீ போய் அப்படித்தான உள்ள சொல்லி கொடுத்தேன். நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்றேன். தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா போடேடா. கலைமணி இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் வேற வழியே மணப்பால கூட்டுவாங்க. என்ன ஒரு சந்தோஷம். போச்சா இப்படி எல்லாம் செய்வேன். நான் வரும்போது வீட்டுல காட்டி பெருசு. ஐயோ ஏண்டா அது கலட்டி வைக்கிற ஜீஸ் முட்டி போல்ட்டாடாது. கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துச்சுடா. அத்தமகள் ரத்தனமே ஆனகவல்ல மொச்சிச்சமே. உங்கள் பாட்டில் பிழை உள்ளது. சாரி ப்ரோ, பத்திரம் குடிச்சுக்கங்க. அத்தமகளே ரத்தனமே ஆனகவல்ல மொச்சிச்சமே. இதோட அவர் 3 சட்டை மாத்திட்டாரியா பாவத்தை. போன மேல குறும்பு தறிக்க ஆரம்பிச்சேன். அப்படி இல்ல மருதமணி ப்ரோ, மொத்தத்துல உள்ள கோவத்தை ஓட்ட காமிக்க போறேன். பாட்டு மொச்ச கொட்டை அப்படி பாடக்கூடாது. மொட்டை கொண்டி நான் லிரிக்ஸ் சொல்றேன், அப்புறம் நீ புரிஞ்சுக்கோ. நோ ப்ரோ, நான் பாரு மொச்ச கொட்டை பல்லடகி
முத்து முத்து சொல்லலையே சண்டால சேவை கோழிப்பிய கையில விரல வச்சுட்டு வாயில வச்சுட்டான் நாசமா போனேன். அண்ணா எப்படிங்க இருக்குது? இல்லப்பா லேசா உப்பு கம்மி. நன்றி. ராதாகிருஷ்ணன் இந்த மேடையில கோழிப்பி எத்துனா நான் சொல்லவே மாட்டேன். எதுக்கு நான் எண்ணெயை போட்டு மாங்க மாங்க இது பண்றேன்? ஏய் என்னங்கிற தங்கா இது இழந்த காட்டு என்னங்கிற தங்கா இது இழந்த காட்டு காலை இழுச்சு அப்படி ரத்து 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 ரத்து. என்ன காலை காலை அவருக்கு உட்காந்து தெரியாத நீ கடைச்சு கரெக்டா புடிச்சு அதை ஆங்கி கரெக்டா வைக்க. என்னத்த வைக்கணும்? நீ புடிச்சு வைப்பேன். என்னத்த புடிச்சு வைக்கணும்? கைக்கு கடி காலை பாருங்க பசு கீராடு மாதிரி இங்க வர சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி பஞ்சி வளைச்சு கும்மி அடி ஆளு ஆளு சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி பஞ்சி வளைச்சு கும்மி அடி. என்ன 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 கையடிக்க நினைச்சத சாதிச்சுட்டான். யாராச்சும் தட்டுங்க பாக்க. என்னத்த நீ அது மாதிரி நீ ஒரு ஆம்பளை தான் வெட்டியா வைப்பா. ஆனா நீ நல்ல மனுஷன் பாத்திய போதும். சரி வேற என்னத்த பாக்கணும்? சூப்பர். பிறந்த பிறக்கமே பிள்ளைக்கு போல என்ன அவர் பண்றத பூரா வாயிலேயே. கொஞ்சம் அசந்தாக்கா செவரொட்டி எடுத்துட்டு பண்ண துணைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல விலைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? பந்தா முறக்கணும் பிள்ளையுமா போல முடிச்சா முடிக்கணும் முடியக்க போவாங்க போடு சிங்கினா சிங்கி அடி. பதிலுக்கு பதில் நீ அதே மாதிரி மாவனையை காட்டி கொடுத்து போடான்னு சொன்னா சொல்லிடும். நான் போயிட்டு அதான் அது காலத்துல எத்தனை மண்ணு கண்ணுல சரி அமிர்த பால் இருந்தா கொடுக்குறேன். என்ன பால்? அமிர்த பால் இல்ல அப்பதான் ஓட்டு
ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க. என்னவா கும்பி அடிக்கிறீங்க? அதனால அடுத்து வந்து சாமியெல்லாம் அழைக்கணும். ஆமாங்க. நிறைய வேலை இருக்கு. கதை நாடகம், அப்புறம் கதை உரியாம போயிடும் உங்களுக்கு. வள்ளிதம்ம நாடகம்னா 2 பாட்டு பாடலாம், 2 புராணம் பேசலாம், போயிடலாம். இது கதையை எடுத்து சொல்லணும். அதனால இப்பயாவது ஒட்டி வாங்க. என்ன நாள் இறங்கி வாரா. ஆமா, அவர் தகத்தினால 8 புள்ள வந்துடும். இவர் யாரு? அது சிப்பிப்பாறை கிராஸ். சிப்பிப்பாறை நாயா கூப்பிட்டாலே வரும் பாரு. டாமி நீ வேணாம், நீ செயின்லயே கடை வராத. என்ன அது தொடக்கறிக்கு ஆசைப்படுது. தொடக்கறிக்கா? நீ போயிடாத. இடைக்கு கறி வைப்பேன். ஜீவ சுட்டிடா, சாட் ஆகலடா. ஆயில் கசிவுங்க. எத்தனையோ பொம்பளையில பார்த்துருக்கேன். மேடையில் நான் சந்திக்காத பெண்களே கிடையாது. ஆனா உங்க மேடம் மட்டும் ஓமத்திர வாட மூத்தர வாட அடிக்குது. என்ன வாட அடிக்குது? அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளேட்ல நான் பயணம் பண்றேன். நடக்க வரும். அதுக்கு அவர் தேவை. உனக்கு பாவாடைக்கு உப்பு சோப்பு போடவான்னு கேட்கிறேன். அப்படியா? அடுத்துறாத, உப்பு சோப்பையே போட்டுருவேன். ஏய், சட்டி போல இது நாடகமா சட்டி விளம்பரம்? அதான் தெரியல. ஓகேவா, நீ சும்மா வா. அண்ணே, மேடையில இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து என்னை கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்க விட. நீ டென்ஷன் கொஞ்ச நேரம் நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்னக்கா? அந்த ரொமான்ஸ், அந்த பர்பான்ஸ் அவ்வளவுதானே. அதுக்கு நேத்துல இருந்து இந்த 2 கபட்லையும் பருவு அவன்கிட்ட பேச வேணாம். எங்க வீட்டுல நீங்க தனியாத்தான் படுப்பீங்களா? தெரியாமத்தான் இருக்கு. இப்ப பண்றியானே, நீயே என்னை பாராட்ட வேணே. நான் குடிக்கும் போது சோப்பு விட்டு வரவா? எப்படின்னே? அடே, காதலிக்கிறேன் பூரா அப்படித்தாண்டா பேசுறாங்க. கூட போட மாட்டேன். நான் தான் நக்கு வைக்குவேன். சோப்பு போட வேண்டுவேன். அது எத்தனை இருக்க சொல்லுவேன். இப்ப பக்கத்துல இருந்து அவன் வெறி விட்டானே, நான் செய்யறதுக்கு நீ என்ன? இப்ப நான் செஞ்சிடறேன். உங்க அப்பா அம்மாலாம்
நம்பிக்கை இல்லைங்கய்யா. நீ நினைக்கிற மாதிரி பெருசா இருக்காது. கடல் உள்வாங்கி இருக்க கூடா இருந்தா பொண்ணு நான் தொடுறதுக்குள்ள ஊரே சிரிக்குது. நான் என்ன செய்வேன். நம்ம கல்யாணத்தை வந்து நல்ல ஏசி ஹோட்டல்ல தான் வைக்கணும். அது குழுக்குன்னு இருக்கும். அதனால மாட்டாவடி பஸ் ஏன்டா நான் என்ன சர்க்கஸை காமிக்க போறேன். கல்யாண மண்டபத்துல கோயில் உள்ள வருவாடா. அறியாத நாட்டுக்கு நானா சத்து போயிருக்கேன். அது எங்க அண்ணனுக்கு 47 வயசாச்சு. எந்த கிளையை கூட அமையல. அந்த எரிச்சல்ல எவன் என்ன பண்ணாலும் அவனால தாங்க முடியாது. நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க டாலி. அதே மாட்டேன்றது நீயும் தெனாம சொல்லித்தான் கூப்பிட்டு வர்ற. நானே இன்னைக்கு எப்படியாவது அமைச்சு விட்டு நாளைக்கு எப்படியாவது அமைச்சு விட்டு இந்த வரைக்கும் அமைச்சு விட்ட காலம் கடைசி வரைக்கும் நீ வெட்டாத கருவை, நீ கொம்புள்ளா கால, நீ வேறுவிடா நாத்து. நமக்கு செய்யாத ஒரு கோடாங்கி சொல்லிட்டேன். நம்ம கல்யாணம் ஆனவனே தலைப்புள்ள ரெட்ட புள்ள வளர்க்குமா? எப்படி இது நாடா இந்தியா படமா ஓட்டுறேன். இவர் யாரா தூக்கத்துல எழுதி போட்டது? இவர் வர நாடகத்தை ஆரம்பிங்க அப்படி. ப்ரோ நாடகம் தான் ப்ரோ. போங்க அப்ப சாமி வந்துடும். போயிருங்க. பப்பு நாட்டை கொடுத்தோன்னா பூரா பேர் போயிடுவாங்க. அப்ப நீ மட்டும் உட்காந்து பாரு. சிரிக்க முடியாது. அதெல்லாம் பழைய காலத்து இன்ஜின் போயிடாங்க. பட்டன் போட்டுக்கிட்டு இங்கும் வேகத்துக்கெல்லாம் ஏற முடியாம ஆப்பாய. அதனால அண்ணே என்னென்ன செய்ய நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன முடிவுல இருக்கீங்க? ஐ லவ் யூ சோனியா. ஐ லவ் யூ சோனியா. அண்ணே ஒரு வழியா இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஒன்னே இல்ல. அப்ப நல்ல வேலை என்ன இல்லப்பா. எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி. சரசல பார்க்கலையே நங்கம்மா. உன் பிரியமாதே கூட வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரியமாதே கூட வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி. கண்ணம்மா
இஸ் திஸ்? நீ என்ன டச் பண்ணவே இல்லை. ஏன் ப்ரோ கும்மாங்கத்து குத்துறையில நாட்டுக்குள்ள இன்னும் யாரையுமே தொட மாட்டேன். ஏன் வெள்ளையா இருந்த நேரம் ஜூஸ் முடிஞ்சிருப்பேன். நீ வெறிச்சு ஏந்திரியா அப்படி இப்படி அதுல கலப்ப கவட்டுக்குள்ள ஓது. எலும்பு தட்டி இருக்கீங்க. நம்ம பூரா கலாண்டு வச்சுக்கிறேன். உன் காதலை சொல்லு கண்ணே. என்னுடைய காதல் சொல்லட்டுமா? இப்போ சாமி அழைக்க போறாங்க. கரை வரப்போகுது. சாமியான ஆளு